AFTER after, ALL all, after all. After allனு ஒரு பதம் இருக்கு இல்லையா? ஆஃப்டர் ஆல் என்ன அர்த்தம்னாக்கா ஏறக்குறைய தமிழில் சொன்னோம்னாக்கா என்ன இருந்தாலும் ஒரு அர்த்தம் தான் வரும். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் அ தீஃப். என்ன இருந்தாலும் அவர் திருடன் தானே. அது வந்து ரொம்ப உயர்வாகவும் பயன்படுத்தலாம், தாழ்வாகவும் பயன்படுத்தலாம். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். என்ன இருந்தாலும் அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தானே. யூ கேன் யூஸ் இட் போத் வேஸ். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் அ மர்டரர். என்ன இருந்தாலும் அவன் ஒரு கொலைகாரன் தானே. ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் அ கிரேட் ஃபிசிஷியன். என்ன இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஒரு டாக்டர் இல்லையா, ஒரு பெரிய வைத்தியர் அல்லவா. அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்கும் இந்த ஆஃப்டர் ஆல்ங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று கூட வரும். ஆஃப்டர் ஆல் தட் ஹீ டிட் ஃபார் ஹிம் ஹீ டிட் நாட் எக்ஸ்பிரஸ் எனி கிராட்டிடியூட். அவனுக்காக அவ்வளவு செஞ்சிருந்தும் அவன் அதற்காக ஒரு நன்றி வார்த்தை சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இதயம் அவனுக்கு இல்லை. He did not have gratitude. அல்லது நன்றி சொல்லவில்லை. He did not express gratitude. After all that he did for him, he neglected him. அவனுக்காக அவ்வளவு செஞ்சும் கடைசியில் அவனை ஊதாசீனப்படுத்தினான். neglected himனா அவனை கண்டு கொள்ளவில்லை. After all that he did for him, he did not acknowledge him. அவனை அங்கீகரிக்கவில்லை. இவ்வளவு செய்த பிறகும் ஆஃப்டர் ஆல் தட் ஹீ டிட் ஃபார் ஹிம் அப்படி ஒரு மீனிங் வருது. அப்போ வந்து ரெண்டு விதமான மீனிங் வருது. ஒன்று ஆஃப்டர் ஆல்னா என்ன இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன் தானே. என்ன இருந்தாலும் அவர் சின்ன பையன் தானே. ஆஃப்டர் ஆல் இஸ் எ ஸ்மால் பாய் அப்படி சொல்லலாம். என்ன இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மேதாவி தானே. ஆஃப்டர் ஆல் இஸ் எ கிரேட் ஜீனியஸ். அந்த மாதிரி சொல்கிறது ஆஃப்டர் ஆல். ஆஃப்டர் ஆலுக்கு அவ்வளோதான் அர்த்தம் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு அர்த்தம் இருக்குது. ஆஃப்டர் ஆல் தட் ஹீ டிட். இவ்வளவெல்லாம் செஞ்சும் அவன் இப்படி பண்ணிட்டான். அந்த மாதிரி அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த ஆஃப்டர் ஆலுக்கு இந்த ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.